ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, கன்ஃபியூஷன் நிறையவே இருந்துச்சு. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு மேலே ஏன்னா ஸ்டார்டிங் அப்போவே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டாக் வந்து போயிட்டே இருந்துச்சு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக்கா அப்படிங்கிறது. அந்த டாக் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பகவந்த் கேசரியோட ரைட்ஸை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த குழப்பமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பகவந்த் கேசரியோட ரீமேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பகவந்த் கேசரியில் ஒரு முக்கியமான சீனை வந்து எபிசோடை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த காப்பிரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்லணும்னா ஒரு முக்கியமான சீனை தான் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த சீன் வந்து தேவைப்படுது இந்த படத்துக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து அந்த சீனை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த படத்தை வந்து காப்பிரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து வர சீன் வந்து தளபதி வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு பிடிச்சி போயிருக்குது. ஸோ முக்கியமாக இந்த சீனை வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற சஜஷன் கூட கொடுத்துருக்கலாம் தளபதி அவர்கள். ஸோ அதனால வந்து இந்த சீனை வந்து வச்சுருக்கலாம். தளபதி அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறத வந்து VTV கணேஷ் அவர்கள் கூட ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஹச் வினோத்தோட படமாக தான் அமைய போகுது. ஸோ அந்த ஒரு எபிசோடு மட்டும்தான் பகவந்த் கேஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸை வந்து கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா தளபதியோட கடைசி படம். ஸோ அதனால் வந்து இது படம் வந்து ரீமேக்காக அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா ரீமேக் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹச் வினோத் அவர்களோட படம் தான். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு சீன் மட்டும்தான் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காப்பிரைட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபுல் படத்தையுமே காப்பிரைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே தளபதியோட படம் கடைசி படம் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.